Class 6, Chapter 10, The Other Side of Zero. ஸோ இங்கே இன்டீஜர்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். மோர் அண்ட் மோர் நம்பர்ஸ் பற்றி அதிகமாக இந்த சாப்டரில் நம்ம படிக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம படித்தது என்ன அப்படின்னா, வி லேர்ன்ட் அபவுட் ஈவன் நம்பர்ஸ் அதெல்லாம் படிச்சிருப்போம். இப்போ அதையும் தாண்டி நம்ம ஜீரோக்கு இது இல்லாமல் ஜீரோவோட இன்னொரு சைடில் இருக்கிற நம்பர்ஸை பார்க்க போகிறோம். விச் கம்ஸ் பிஃபோர் 1. ஸோ 1க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 0. இந்த 0 அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நம்பர். ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான நம்பர். இப்போ வேர்ல்டு ஃபுல்லாகவே அது இம்பார்ட்டண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், அரௌண்ட் த வேர்ல்ட் வி லேர்ன் டு ரைட் த நம்பர்ஸ் இன் இந்தியன் நம்பர் சிஸ்டம். 0லேருந்து 9 யூஸ் பண்ணி நம்ம எழுதுகிறோம். வி தென் லேர்ன் அபவுட் மோர் நம்பர்ஸ் தட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் த நம்பர்ஸ். 0, 1, 2, 3, 4க்கு நடுவில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா 1/2. 1/2னா எங்கே இருக்கும்? இது வந்து ஒரு லைன், நம்பர் லைன். ஸோ நமக்கு விசிபிளாக தெரியறது 0, 1. ஆனால் இதுக்கு நடுவில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா 1/2ன்றது இங்கே தான் இருக்கும், 1/3 இங்கே தான் இருக்கும், 1/4 அங்கே தான் இருக்கும். எல்லாமே இந்த 0 கேன் தே ஏ நம்பர் லெஸ் தென் 0. ஸோ 0 விட கம்மியாக நம்பர்ஸ் இருக்குமா அப்படின்றது தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக், பெல்லாஸ் building of fun. Children flock to Bella's ice cream factory to see and taste her tasty ice cream. To make it even more fun for them, Bella purchased a multi-storied building and filled it with attractions. ஸோ அவங்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறாங்க. பட் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிற இடத்துல இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக மாற்றுறதுக்காக ஒரு பில்டிங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பில்டிங்லேயே நமக்கு எல்லா நம்பர்ஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு லிஃப்ட் யூஸ் பண்ணுறாங்க. எ லிஃப்ட் இஸ் யூஸ்ட் டு கோ அப் அண்ட் டவுன் பிட்வீன் த ஃப்ளோர்ஸ். பில்டிங்கில் வந்து 2 பட்டன் இருக்குது அந்த லிஃப்டில். ப்ளஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் கோ அப், மேலே போகும். மைனஸ்னு ஒரு பட்டன் இருக்குது, மைனஸ் ப்ரெஸ் பண்ணால் இட் வில் கோ டவுன். ஸோ லிஃப்ட் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த பிக்சரில் லிஃப்ட் எங்கே இருக்குன்னு தெரியுதா? லிஃப்ட் வந்து இந்த கார்னரில் இருக்குது. ஸோ இப்போ அது மேலே இருக்குது, மேலே இருக்கிற ஃப்ளோரில் இருக்குது. ஓகே, ஸோ வி சே தட் த பட்டன் ப்ரெஸ்ஸஸ் ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஃப்ளோர் மேலே போகும் அப்படின்னு அர்த்தம். அதே மைனஸ்னு சொன்னால் 2 ஃப்ளோர் கீழே போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இஃப் யூ +1, ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க, +1 அப்படின்னு கொடுத்தா ஸோ பட்டன் வந்து ஒரு ஃப்ளோர் மேலே போகணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே ப்ளஸ் அப்படின்னா மேலே போகணும், மைனஸ்னா அதே லிஃப்ட் கீழே போகணும். ஓகே, இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 தடவை ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் பட்டன் ப்ரெஸ்ஸஸ் அண்ட் நம்பர்ஸ் 3 டைம்ஸ் +++ன்னு ப்ரெஸ் பண்ணால் அது +3ன்னு அர்த்தம். மேலே 3 ஃப்ளோர் போகணும். 4 டைம்ஸ் மைனஸ் ப்ரெஸ் பண்ணால் 4 மைனஸ்ன்னு அர்த்தம். 4 மைனஸ் சிம்பிள், தட் இஸ் -4. அப்போ 4 ஃப்ளோர்ஸ் கீழே வரணும்னு அர்த்தம். வாட் டு யூ ப்ரெஸ் டு கோ டு 4 ஃப்ளோர்ஸ் அப்? இப்போ 4 ஃப்ளோர் மேலே போகணும்னா என்ன பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை 4 ஃப்ளோர்னா எத்தனை ப்ரெஸ் பண்ணணும்? 1, 2, 3, 4. ஏன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா கோ அப்னு கேட்டிருக்காங்க. மேலே போகணுன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அதுலேயே இன்னொரு கொஸ்டின் இருக்கு, வாட் டு யூ ப்ரெஸ் டு கோ 3 ஃப்ளோர்ஸ் டவுன்? 3 ஃப்ளோர்ஸ் டவுன்னா என்ன பண்ணணும்? 3 மைனஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் நம்ம. ஓகே, இதுலேயே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? நம்பரிங் த ஃப்ளோர்ஸ் இன் த பில்டிங். ஸோ இப்போ நம்ம நம்பர் பண்ண போகிறோம். நம்பர் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்? என்ட்ரி டு த பில்டிங் ஆஃப் ஃபன். ஒரு பில்டிங்குள்ளே நம்ம என்ட்ரி ஆன உடனே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது வந்து இஸ் கால் வெல்கமிங் ஹால். ஸோ அதை கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லலாம். யூ கேன் ரீச் த ஃபுட் கோர்ட் பை ப்ரெஸ்ஸிங் +1. ஆர்ட் சென்டர் போகணுன்னா +2. ஏன்னா இங்கே எல்லாமே நமக்கு இதில் பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நம்ம உள்ளே வரும்போது இந்த இமேஜ் பாருங்க, இந்த இமேஜில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ உள்ளே வரும்போது வெல்கமிங் ஹால். ஸோ இதுதான் நம்மளோட கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ இதுக்கு மேலே ஃபுட் கோர்ட் இருக்குது, அதுக்கு மேலே ஆர்ட் சென்டர் இருக்குது, அதுக்கு மேலே புக்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, அண்ட் லாஸ்ட்டில் ஸ்பேஸ் சென்டர் அது மாதிரி இருக்குது. ஃபுல்லாக ஃபன்.
அதே மாதிரி அந்த வெல்கமிங்க்கு கீழே டாய் ஷாப்ஸ் இருக்கு, வீடியோ கேம், சினிமா, கோஸ்ட் ஹவுஸ் அண்ட் டைனோசர். ஸோ இப்போ மேலே கொஞ்சம் இருக்கு, கீழே கொஞ்சம் இருக்கு. ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்பர் ஆல் த ஃப்ளோர்ஸ் இன் த பில்டிங் ஆஃப் ஃபன். டிட் யூ நோட்டீஸ் தட் +3 in the floor number of the book store? ஸோ புக் ஸ்டோர்ல நமக்கு +3 அப்படின்னு எடுத்திருக்காங்க. அண்ட் சிமிலர்லி -3 in the floor number. ஓகே, நம்ம வந்து இதுக்கு நம்பர் பண்ண போறோம். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு நம்ம நம்பர் கொடுக்க மாட்டோம். ஸோ இங்க இருந்து நம்ம நம்பர் பண்றோம். 1 2 3. ஸோ புக்குக்கு 3ன்னு வந்திருக்கு. அண்ட் 4, ஸ்போர்ட்ஸ்ல 5, மேலே ஸ்பேஸ்ல 6, மேலே வந்து இதெல்லாம் ப்ளஸ். அதுவே கீழே வரும்போது கீழே நான் எப்படி நம்பர் கொடுக்கணும்? -1, -2, -3, -4, -5. ஸோ நான் மேலே போகும்போது அதை ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்கணும். சேஞ்ச் பண்ணி இங்கே ப்ளஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, மேலே இருக்கிறது எல்லாத்துக்கும் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ +1, அப்பில் போகிறதுனால +2, +3, +4, +5 அண்ட் +6. ஓகே, இப்போ இந்த பில்டிங் ஆஃப் ஃபன் the floors are numbered using the ground floor. கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து நம்ம 0, இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ன்றது 0. அண்ட் the floors are numbered using the ground floor starting point. above the ground floor எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ், அதனால ப்ளஸ் கொடுக்குறோம் நம்ம. அண்ட் பிலோ த கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாமே நெகட்டிவ் நம்பர், அதனால மைனஸ்ன்ற நம்பர் கொடுக்கணும். 0 அப்படின்றது இட் இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். ஸோ 0ன்றது பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. அதனால என்ன கொடுக்க கூடாதாங்க, அங்க ஒரு சிம்பிள் கொடுக்க கூடாது. we do not put a plus or minus sign in front of 0. okay, next என்ன கொடுத்திருக்காங்கன்னா addition to keep track of movement. Start from the food court and press +2 in the lift. Where will you reach? Addition to keep track of movement. Start from the food court and press +2 in the lift. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஃபுட் கோர்ட்டில் நிற்கிறோம். ஸோ ஃபுட் கோர்ட் அப்படின்றதுனால எங்கே இருக்குது ஃபுட் கோர்ட்? இந்த இடத்துல இருக்குது ஃபுட் கோர்ட். ஓகே, சரி, இந்த இடத்துல இருக்குது ஃபுட் கோர்ட்டு. நம்ம இங்கே நிற்கிறோம். இங்கே இருந்துட்டு +2 ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம கொஸ்டின் என்ன, +2 ப்ரெஸ் பண்ணோம். +2 ப்ரெஸ் பண்ணால் என்னவாகும், ஒரு ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் மேலே போகும்போது ஆர்ட் சென்டர், இன்னொரு ஃப்ளோர் மேலே போகும்போது இப்படி 2, இது ஒரு ஸ்டெப்பு, அடுத்தது இது செகண்ட் ஸ்டெப்பு. அப்போ மேலே போகும். +ன்னு ப்ரெஸ் பண்ணதுனால 2 ஃப்ளோர் மேலே போகும். அப்போ ஃபுட் கோர்ட்ல இருந்து அந்த லிஃப்ட் எங்கே போய் நிற்கும்னா புக்ஸ் ஸ்டோரில் போய் நிற்கும். ஸோ இப்போ கொஸ்டின் என்ன, ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபுட் கோர்ட், ப்ரெஸ் +2 இந்த லிஃப்ட், வேர் வில் யூ ரீச்? நம்ம எங்கே ரீச் பண்ணுவோம், புக் ஸ்டோரில் நம்ம ரீச் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அதை வந்து எப்படி வந்து ஒரு எக்ஸ்பிரஷனாக எழுதுறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் 4 +1 எக்ஸ்பிரஷன் இது. ஸ்டார்டிங்கில் நம்ம இருந்த இடம் +1, 1ல் நிற்கிறோம். நம்ம அடுத்து எத்தனை பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம், மேலே போகணும்னு சொன்னதுனால ப்ளஸ். ஸோ ஸ்டார்டிங்க்கான +1, மேலே போங்கன்னு சொல்லும்போது அதுக்கான ப்ளஸ்ஸு, அடுத்தது +2, 2 ஃப்ளோர் மேலே போங்கன்னு சொன்னதுனால அது ஒரு ப்ளஸ். ஸோ ரெண்டுமே ப்ளஸ் தான் அப்படின்றதுனால மேலே தான் போகுது. ஸோ 1 and 2 ஆட் பண்ணால் 3, சிம்பிளும் நமக்கு ப்ளஸ். ஸோ +3ன்னு வந்தது. இப்போ ஃபிகர் இட் அவுட். ஃபிகர் இட் அவுட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. யூ ஸ்டார்ட் ஃப்ரம் +2 and press -3 in the lift. Where will you reach? ஸோ நம்ம எங்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா +2ல ஸ்டார்ட் பண்றோம். சாரி, +2ன்ற ஃப்ளோர்ல ஸ்டார்ட் பண்றோம். இந்த ஃப்ளோர்ல ஸ்டார்ட் பண்ணி நம்ம -3 ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். -3 லிஃப்ட்ல ப்ரெஸ் பண்ணா 1 2 3 3 ஃப்ளோர் கீழே வந்து இப்போ எங்க நிற்போம்னா டாய்ஸ் அப்படின்ற இந்த இடத்துல நிற்போம். ஸோ
இப்போ இது வந்து இந்த பிக்சர் இருந்ததுன்னா நம்ம வந்து டாய் ஷாப் அப்படின்னு எழுதிடலாம். பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் திஸ் மூமெண்ட். ஸோ எக்ஸ்பிரஷன் எங்க இருக்கு, இங்க இருக்கு. எக்ஸ்பிரஷன் என்ன, ஸ்டார்டிங் ஃப்ளோர் பிளஸ் மூமெண்ட் ஈக்குவல் டு டார்கெட் ஃப்ளோர். ஸ்டார்டிங் ஃப்ளோர் என்ன நமக்கு 2, அது வந்து பிளஸ் 2, இது ஸ்டார்டிங் ஃப்ளோர். அண்ட் அவங்க கீழே கோ டவுன், கீழே போறாங்க. ஸோ அதனால மைனஸ் ப்ரெஸ் பண்றாங்க. எத்தனை ஃப்ளோர் கீழே போறாங்க, கொஸ்டின் என்ன, பிளஸ் -3. ஸோ 3 ஃப்ளோர்ஸ் கீழே போறாங்க. ஸோ 2 -3. ஒரு சிம்பிள் பிளஸ் இன்னொரு சிம்பிள் மைனஸ்னாலே நம்ம மைனஸ் தான் பண்ணணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேத்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூல் என்னன்னா, ரெண்டுமே பிளஸ்னா நம்ம அதை ஆட் பண்ணணும். ரெண்டுமே மைனஸ் சிம்பிளா இருந்தாலும் அதை நம்ம ஆட் தான் பண்ணணும். பட் ஒரு சிம்பிள் பிளஸ் இன்னொன்று மைனஸா இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணணும் அதை. அண்ட் எது ஹையஸ்ட் வேல்யூவோ அதோட சிம்பிளை யூஸ் பண்ணணும். இந்த லாஜிக்கை நம்ம மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ +2 -3 ரெண்டு சிம்பிளும் வேற வேறையா, அப்போ என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். 3யும் 2வையும் சப்ட்ராக்ட் பண்ணா 1 கிடைக்கும். 3 - 2 1. ஸோ 1ன்னு எழுதிடணும். அப்புறம் பக்கத்தில் என்ன எழுதியிருக்கேன், ஹையஸ்ட் வேல்யூவில் என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளை யூஸ் பண்ணணும். ஹையஸ்ட் வேல்யூக்கு என்ன சிம்பிள், மைனஸ். அப்போ இங்கே -1. ஸோ ஆன்சர் நமக்கு இங்கே வந்து -1. ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். இதை எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பாருங்க, ஸ்லோவாக அப்படியே படிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தேன், இவாலுவேட் தீஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஸ் அ ஸ்டார்டிங் ஃப்ளோரா எடுத்துக்கோங்க. மூமெண்ட் அது மாதிரி எடுத்துட்டு நம்மள யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் நம்ம நம்பர்ஸாகவே கூட எடுத்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நடுவில் எல்லாமே அடிஷன் சிம்பிள் இருக்கா, இந்த இடத்துல அடிஷன் சிம்பிள் அப்படின்னா ஆட் பண்ண சொல்றாங்க. ஆட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே சிம்பிளா இருந்தா நம்ம அதை ஆட் தான் பண்ணுவோம். ரெண்டும் ஒரே சிம்பிள், இப்பதான் சொன்னோம், ரெண்டுமே ஒரே சிம்பிளா இருந்தா ஆட் பண்ணணும். ரெண்டுமே மைனஸ் சிம்பிளா இருந்தாலும் அதை ஆட் தான் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ரெண்டுமே பிளஸ் சிம்பிள், +1 +4, அப்போ ஆட் தான் பண்ண போறோம். 1 and 4 ஆட் பண்ணா அதோட ஆன்சர் 5. அண்ட் ரெண்டுமே பிளஸ்ன்றதுனால சிம்பிள் பிளஸ். செகண்ட் கொஸ்டின், +4 +1 ரெண்டுமே பிளஸ்ன்றதுனால ஆட் பண்ணணும். 4ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணா 5. ரெண்டுமே சிம்பிள் வந்து பிளஸ் தான், அதனால +5. நெக்ஸ்ட் பாருங்க, சி 4 + 4 -3 சிம்பிள் மாறிடுச்சு, என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ என்ன சொன்னோம் நம்ம, ஒரே சிம்பிள் இருந்தா ஆட் பண்ணணும், சிம்பிள் சேஞ்ச் ஆயிருந்தாலே சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். இப்போ நம்ம இதை சப்ட்ராக்ட் பண்ண போறோம். 4ல 3யை சப்ட்ராக்ட் பண்ணா 1. ஸோ 1ன்ற வேல்யூவை இங்கே ஃபில் பண்ணணும். எந்த வேல்யூக்கு ஹையஸ்ட் வேல்யூக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளை அங்கே யூஸ் பண்ணோம். அப்போ இது பிளஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, டி பாருங்க, ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், 2 பிளஸ்ல இருக்கு 1 மைனஸ்ல இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 2 - 1 1. பக்கத்துல போடுற சிம்பிள் வந்து ஹையஸ்ட் வேல்யூல இருக்கிற சிம்பிள் போடணும். ஸோ பிளஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், அப்ப சப்ட்ராக்ட் பண்ணணும். 1 - 1, 1ல 1 மைனஸ் பண்ணிட்டா அங்க ஒண்ணுமே இருக்காது, 0. 0 பக்கத்துல இப்ப சிம்பிள் போடணுமா அப்படின்னா சிம்பிள் போடக்கூடாது, ஏன்னா இட் இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நாட் நெகட்டிவ். அடுத்தது பாருங்க, 0 + 2. இப்போ 0க்குன்னு ஒரு சிம்பிளே இல்லை, அப்ப நம்ம அதை கன்சிடரே பண்ணக்கூடாது. 0வோட ஆட் பண்ணும்போது அது அதே வேல்யூ தான் இருக்கும். ஸோ +2. நெக்ஸ்ட் 0 - 2, 0க்கு வேல்யூ கிடையாது, அப்ப பக்கத்துல இருக்கிறத அப்படியே எழுதிடுவோம் நம்ம. ஆன்சர் -2. ஸோ இதை ஃப்ளோர்ஸ் வச்சும் பார்க்கலாம், இதை நம்ம இதே மாதிரி வேல்யூ வச்சும் இந்த இதை நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸ், find the movements required to reach floor -5. For example, if I start at floor number 2, 2ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணா என்ன பிரஸ் பண்ணா நான் ஃப்ளோர் நம்பர் -5க்கு வருவேன், அப்படிதான் கொஸ்டின்.
ஸோ இங்கே நான் வந்து 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோட கொஸ்டின் என்னன்னா 2ல் ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து -5க்கு வரணும். ஸோ விச் மீன்ஸ் கீழே வரணும் நான். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இங்கே வர்றோம். ஸோ இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் வரும். ஸோ கீழே வரோன்றதுனால என்ன ப்ரெஸ் பண்ணோம்? -1, -2, -3, -4, -5, -6, -7. -7 ப்ரெஸ் பண்ணால் கீழே வந்துடுவோம். ஸோ அது வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துட்டாங்க. +2 -7ன்றதுக்கு -5. இது வந்து 2ல் ஸ்டார்ட் பண்ணா. ஒருவேளை வேற நம்பரில் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா? 4ல் ஸ்டார்ட் பண்ணா எப்போ நம்ம வந்து -5க்கு வருவோம்? -5ன்றது இங்கே இருக்கு. ஸோ இங்கே +4. அது கூட நான் எதை ஆட் பண்ணணும்? எவ்வளோ இருக்கு கீழே? எத்தனை ஸ்டெப்பு போகிறேன் நான்? 1 2 3 4 5 6 7 8 9 9 ஸ்டெப்ஸ் கீழே போகிறேன். அப்போ கீழே போகிறேன்றதுனால -9. 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸ்னால என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். ஸோ 9 - 4ன்றது 5. சிம்பிள் எது பெரியதோ அதை எடுத்துக்கணும். 9 தான் பெருசு, அதனால சிம்பிள் மைனஸ். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து -5 அப்படின்ற இடத்துக்கு போகணும். ஸோ இது முடிச்சாச்சு. இது மாதிரி நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட அதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்.